என்னங்க, இப்ப என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? சொல்றேன் மகா, நீ முதல்ல சாமியை கும்பிடு. இப்படி என்ன எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டேம்மா. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை மறைச்சேன். ஆனா இப்ப வேறு விதமா கஷ்டப்படுறாரு. நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். மகாவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணையா நிக்க வேண்டிய நானே அவளுக்கு பெரிய பாரமா நிக்கிறேனே. ஒரு குழந்தைய மகா மடியேந்த நான் இப்போ உன் வாசல்ல கையேந்து நிக்க போறேன். உன் கருணையை பிச்சையா போட்டு எங்க கஷ்டத்தை சரி பண்ண. என்னங்க, கண்டிப்பா இந்த வேண்டுதலை பண்ணிதான் ஆகணுமா? ஆமா மகா. நேத்து வேண்டுதல் செஞ்சதுக்கே நைட்டு ஃபுல்லா காய்ச்சலா இருந்துச்சு. மகா, நம்ம குழந்தைக்காகன்னு பண்றேன். அதை தடுக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாத. சரி, நான் தடுக்கல. ஆனா ஒரு நாள்ல 2 வேண்டுதல் பண்ணீங்க. இப்படி அடுத்த நாளே இன்னொரு வேண்டுதலுக்காக வந்து நிக்கிறீங்களே, அதுதாங்க கஷ்டமா இருக்கு. காய்ச்சல் வந்து இன்னும் முழுசா கூட குணமாகல. நேத்து முட்டி போட்டு நடந்த காயம் இன்னும் முழுசா ஆறல. உடம்பு கொஞ்சம் தெம்பானதுக்கு அப்புறம் அடுத்து வேண்டுதல் பண்ணலாம்ல? இல்லம்மா, என் மனசு தெம்பாதான் இருக்கு. உடம்புக்கு தெம்பு தானா வந்துடும். எனக்கு இன்னைக்கு தேவையில்லைன்னு தள்ளி போடுற காரியம் இல்லை இது. அதுலயும் நீ போட்ட சவால்ல ஜெயிக்க நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள சாமி நம்ம கேட்டதை கொடுக்கணும். வேண்டுதலை தள்ளி போட நமக்கு டைமும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல? ஏன் அப்படி நினைக்கிற? அம்மாவுக்கு கனவு வந்ததுக்கு நீ காரணமா? இல்ல இன்னொரு உயிர் வந்தாதான் அப்பா உயிர் தப்பிக்கும்னு விதி இருந்தா அதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்?